வரும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 மீட்டர் துணியில் வந்து, அதாவது மூண்டியார் துணியில் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் 4ஆக மடிச்சுக்குவோம். கரைப்பகுதி வந்து எங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் துணியை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. மூண்டியார் துணியை எடுத்தால் போதும். எங்களுக்கு ஷோல்டர்லேருந்து எங்களோட ஃபுல் லென்த்துக்கு வந்து மூண்டியார். நீங்கள் அதை விட கொஞ்சம் உயரமானது அப்படி வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்களோட மெஷர்மெண்ட் ஃபுல் மெஷர்மெண்ட், அதாவது ஃபுல் லென்த் ஷோல்டர்லேருந்து கீழ் நோக்கி வர உயரத்தை வந்து ஃபஸ்ட்டுக்கு அளவெடுத்துக்கோங்க. அளவெடுத்ததுக்கு பிறகு வந்து அதோட மெஷர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டுக்கு வரணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோட வந்து ஃபுல் லென்த் எடுக்கும்போது 2 இன்ச் அளவு கூட்டி எடுங்க. ஷோல்டருக்கு மேலுக்கு வந்து நீங்கள் 1 இன்ச்சு போயிடும். அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு போயிடும். போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஷோல்டர் எத்தனைன்னு பார்த்துட்டு ஷோல்டரில் அதே அரைவாசி பகுதி வந்து ஹார்ம் கட்டுக்கும் வரும். ஹார்ம் கட் வந்து அதே அரைவாசி பகுதி ஷோல்டர் வந்து நாங்கள் 4ஆக மடித்து செய்வோம். ஷோல்டரோட அரைவாசி பகுதி வந்து நீங்கள் ஹார்ம் கட்டுக்கும் செய்துட்டு அதுக்கு பிறகு வந்து ஷோல்டர்ன்ற அரைவாசி பகுதி தான் வந்து ஹார்ம் கட்டுக்கு வரும். அதோட வந்து மார்பு சுற்றளவு எத்தனையோ அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு எங்களோட ஹார்ம் கட் நீங்கள் வளைச்சி வந்து அதை கிரிக்கோங்க. அதோட சேர்த்து வந்து எங்களோட அதாவது எங்களோட ஹிப் சைஸ் வரையும், எங்களோட மேல் இடை வரையும் வந்து ஷோல்டர்லேருந்து மேல் இடை வரையும் எத்தனை இன்ச் வருதுன்னு சொல்லி அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து எங்களோட இடுப்பு சுற்றளவு எத்தனைன்னு பார்த்துட்டு அந்த இடுப்பு சுற்றளவோட வந்து 2 இன்ச்சு கூட்டுங்க. இடுப்பு சுற்றளவோட 2 இன்ச்சு கூட்டிட்டு அதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து கீழ் நோக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேடாக வேணுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு லோங்கோ அல்லது அகலமாக வேணுமோ, நீளமாகவோ அகலமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து துணியின் எங்களுக்கு அந்த ஓரப்பகுதி வரையும் நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறது. இதில் உங்களுக்கு பார்த்தா விளங்குவோம். அந்த ஹிப்பில் இருந்து, அதாவது எங்களோட இடுப்பு மேல் இடையிலிருந்து சுற்றளவுலேருந்து கீழ் நோக்கி அப்படியே வரைஞ்சிங்கண்டா ஓகே. அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட ஹார்ம் கட்டை நீங்கள் ஹார்ம் கட் வந்து இது செய்யும்போது, ஹார்ம் கட் வந்து வரையும் போது ஷோல்டர்ன்ற நாங்கள் அரைவாசி பகுதிக்கு ஹார்ம் கட் வரையும் நாங்கள் போட்டோம் தானே, அதுன்ற அரைவாசியிலேருந்து ஹார்ம் கட் நீங்கள் வளைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு நெக் வந்து 2.5 இன்ச்சு வந்து நெக்குக்கு விட்டுட்டு 2.5 இன்ச்சு வச்சா நெக் வந்து அகலம் வந்து சரியான மெஷர்மெண்ட்டுக்கு வரும். ஒரு ஆளோட சரியான மெஷர்மெண்ட்டுக்கு வரும். அடுத்தது வந்து நார்மலாக வந்து எங்களோட நெக் வந்து டீப்பாக உங்களுக்கு முன் நெக் வந்து எவ்வளோ டீப்பாக வேணுமோ அதே வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது வந்து பின் நெக் உங்களுக்கு